ஸோ பொங்கல் சிறப்பு படம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர், இன்னொரு பக்கம் வந்து வணங்கான். அடுத்தடுத்த வாரத்தில் வந்து அடுத்தடுத்த படங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய படம் பார்த்தீங்க அப்படின்னா பாலா டைரக்ஷனில் சூர்யா நடிக்க வேண்டிய படம், ஆனால் நடிக்கலை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அருண் விஜய் வந்து அதுக்கு ரீப்ளேஸ் ஆகி நடிக்க வச்சிருக்காப்புல. பாலாவுடைய வணங்கான் எப்படி இருக்கு அப்படின்றத படத்தில் பார்க்க போகிறோம். ஒருத்தருக்கு நியாய தர்மம்னு ஒண்ணு இருக்கும். பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குன்றதை சொல்லுவாப்புல. சொல்லுங்க. பாலாவுடைய பாலா படம் வந்து பாலா படம் மாதிரி இருந்துச்சா அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஓகே 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 தான். பாலா படம் வந்து பாலா படம் தான். நம்ம ஓகேவா, இது வந்து எந்த இதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் இதுல வந்து படம் ஃபுல்லாவே கன்னியாகுமரி ஓரியன்ட் அந்த சரௌண்டிங் நடக்கிற அந்த கன்னியாகுமரியோட லொகேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உண்மையாவே நல்லாவே கேப்சர் பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிருந்தாங்க. ஒர்க்கெல்லாம் சூப்பரா பண்ணிருந்தாங்க. அடுத்து மேல ஏன்னா பாலா படத்துல இது வரைக்கும் நமக்கு பார்த்தோம்னா எது அழகா இருந்தாலும் அது அழகு இல்லாம கட்டுறதுதான் பாலாவோட ஸ்பெஷலிஸ்ட். ஆனா இந்த படத்துல அப்படி இல்ல. கொஞ்சம் ஏதோ டெம்ப்ளேட் லைட்டா பாலாவோட டெம்ப்ளேட் மாறின மாதிரி எனக்கு இந்த படம் தெரிஞ்சு. மாறின மாதிரிலாம் இல்ல, அது ரொம்ப அந்த ஒரு வக்கரமான முகம், ஓகே, கொடூரமான ஒரு ஃபைட்டு அப்படி இல்ல, அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் குறைச்சிக்குவோம் அப்படின்ற மாதிரி குறைச்சிக்கிட்டோம். இந்த படத்துக்கு அதெல்லாம் தேவைப்படல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த படத்துல எல்லாமே அந்த கேரக்டர், மெயினான கேரக்டர் வாழ்ற இடமே அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும். ஆமா ஆமா ஆமா, அதனால அது தேவைப்பட்டுச்சு வச்சிருந்தோம். இந்த படத்துக்கு அது தேவைப்படல, அதனால வைக்கல. அதே மாதிரி இதுல படத்துல பார்த்தோம்னா பெரிய படத்தை தூக்கி நிப்பாட்டுறோம் அப்படின்னா அருண் விஜய் வந்து இப்ப நம்ம அவனிவன் படம் பார்த்தோம்ல, அவனிவன் படம் பார்த்தப்ப விசால எப்படா அவ்வளவு நடிக்க வச்சாப்லன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இது இருந்துட்டே இருக்கும். அதனாலதான் அவர் இன்னைக்கு கை காலெல்லாம் நடிக்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இல்ல ஆமா, ஆர்யா வந்து நடிச்சிருவாப்லன்றது தெரியும், சூர்யா விக்ரம்லாம் தெரியும். விசால நடிக்க வச்சது வந்து ஒரு ஆச்சரியம். அது நாங்க வந்து எதிர்பார்க்காத. யாரும் அந்த நேரத்துல வந்து அவ்வளவு எஃபெக்ட் போட்டு விசால் நடிச்சது கிடையாது. சும்மா கமர்ஷியல் படம் நடிச்சு பாப்பல, ஒரு ஃபைட் படம்லாம் நடிச்சிட்டு போயிருவாப்ல. அதே மாதிரி பார்த்தோம்னா இப்ப அருண் விஜய் வந்து இத்தனை வருஷமா ஃபீல்டுல இருக்காரு. ஆனா இந்த மனுஷனுக்குள்ள இவ்வளவு நடிப்பு திறமை இருக்குன்றது இப்பதான் வெளியே வந்திருக்கு. அவர் வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணி நிறைய விளைச்சு நிறைய எஃபெக்ட்லாம் போட்டு படங்கள்லாம் நிறைய ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா இன்னும் அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது இல்லாம இருக்குது. அது வந்து இந்த படத்துல வந்து கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு எந்த ஒரு மாற்றமே கிடையாது. எனக்கு முன்னாடி மகிழ் திரும்பிய டைரக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா தடையற தாக்க, அதுக்கடுத்து வந்து நல்லா தடயம் அப்படிலாம் பாத்தீங்கன்னா நல்லா கொண்டு போன படம், நல்லா எஃபெக்ட் இருக்கும் அந்த படத்துல பாத்தீங்கன்னா. அதே மாதிரிதான் வந்து இன்னைக்கு வணங்கான் அது பெரிய டேரக்டரோட சேர்ந்து இருக்காப்ல. ஏன்னா இது வரைக்கும் பெரிய டேரக்டரோட சேர்ந்து ஒரு படம் பண்ணல. அப்படியே பண்ணாலும் மணிரத்னோட சேர்ந்து சைடு உள்ள மெயின் கேரக்டர் பண்ணது கிடையாது. ஸோ பாலா வந்து அருண் விஜய் சூஸ் பண்ணதுக்கு ஒரு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா ஏஎல் விஜய் தான் வந்து இந்த படத்தில் ஒரு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மிஸ்கின் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏகப்பட்ட டேரக்டர்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. மெயினாக ஏஎல் விஜயோட ரெஃபரன்ஸில் தான் அருண் விஜய் வந்து படத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காப்ல. ஸோ படத்தில் வந்து அருண் விஜயோட கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாய் பேச முடியாத காதில்லாத கேரக்டர், ஒரு வசனமே இருக்காது. அதனால அவருக்கு வந்து மெனக்கிடணும் இந்த படத்துக்கு. எந்த மாதிரின்ற சொல்லுங்க. அதான் இப்ப வசனம் இருந்துச்சுன்னா நம்ம ஏதாவது இது பண்ணலாம், டயலாக் டெலிவரியில ஏதாவது பண்ணலாம். ஆமா, டயலாக் இல்லைன்றப்ப எல்லாமே உடல் மொழி, சைன் லாங்குவேஜ், முகபாவனைகள், அதுதான் இது வந்து நடிப்பு உள்ள இருக்க அந்த நடிப்பு திறமையை வந்து வெளியில கொண்டு வந்திருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா அருண் விஜயோட தங்கச்சி கேரக்டர் அவங்க வந்து ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு தான் எனக்கு நினைக்கிறேன். ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அவர் பாலாவோட டச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து ஃபிசிக்கல் சேலஞ்சு பீப்புள்ஸில் வந்து மெயினாக வந்து அவர் வச்சுருப்பாப்புல. ஸோ ஃபிசிக்கல் சேலஞ்சு பர்சனுக்கு நடக்கக்கூடிய ஒரு பாலியல் துன்புறுத்தல், ஒரு பெண்களுக்கு உண்டான ஒரு பிரச்சனையை தான் இந்த படத்தில் வந்து ஒரு மெயினாக காமிச்சிருக்காப்புல. அது வந்து முக்கியமானது தான். ஒரு வந்து ஒரு கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு, அவங்கள வந்து இந்த சமூகம் வந்து நல்லதாகவும் பார்க்கும் கெட்டதாகவும் பார்க்கும். கெட்டதாகவும் பார்க்குறவங்க தான் நிறையா பேர் இருக்காங்க. அப்படிலாம் அவங்க பார்க்கக்கூடாது. அவங்களுக்கும் வந்து சில துன்புறுத்தலாம் இங்கே இருக்குது அப்படின்றத வந்து இந்த படத்தில் வந்து மெயினாக கொண்டு வந்திருக்காரு. அது நீங்கள் கதைக்குள்ளே போனீங்க அப்படின்னா, கதையை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியும். தேவையான படம் தான். இந்த இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு வந்து தேவையான படம் தான். நல்லா இருக்கிறவங்கள மட்டுமே யாரும் வழியில் திரும்ப பண்ணலை. எதுவுமே தெரியாத ஃபிசிக்கல் சேலஞ்ச் இருக்கக்கூடியவங்களையும் வந்து நல்லா இருக்கிறவங்களே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களும் அதுவும் கிடையாது, இவங்களும் சேர்ந்து தான் அப்படின்றது தான் இந்த படத்தில் வந்து சொல்ல வேண்டிய ஒரு பக்கம் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு கதை. ஓகே, ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுங்க. ஓகே, அதே மாதிரி இப்போ இன்னொரு குறிப்பிட்ட ஒரு ஆள் சொல்லணும் அப்படின்னா மிஸ்கின். ஓகேவா, மிஸ்கின் வந்து ஒரு 4-5 இடம் தான் படம் ஃபுல்லாவே அவருக்கு ஒரு ஜட்ஜா வருவாப்ல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் என்னன்னா அந்த மிஸ்கின் போர்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிஸ்கினே டைரக்ஷன் பண்ணதானா.
ஓகே ஓகே பாலா சொல்லிட்டாரா நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டோன்னே அவரே வந்து இதான் சீனே தான் சீக்வன்ஸ் அப்படிலாம் கொடுத்தோன்னே அவரே டைரக்ஷன்லாம் டைரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டாராம். மிஸ்கின் போர்ஷன் மட்டும் மிஸ்கினே டைரக்ஷன் பண்ணது அப்படின்றது இதுல ஒரு குறிப்பிடத்தக்கது. சொல்லுங்க. ஆனா இது நல்ல வசதி இல்ல. ஆமா இல்ல அவர் வந்து ஓகே தான், ஏன்னா ஏழு விஜயெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாலாக்கு வந்து நல்ல சப்போர்ட் நிறைய பேர் பண்ணிட்டாங்க இந்த படத்துல, நிறைய பேர் பண்ணிட்டாங்க. அதனால அவருக்கு வந்து நல்லா வேலை பார்த்துட்டாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து ஒரு இம்ப்ரெஸ், பாலா வந்து எனக்கு ஒர்க் பண்ணா நல்லா இன்னும் ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அந்த படம் தான். ஸோ பாலா படத்தில் ஒர்க் பண்ற மாதிரி. ஆமா, பாலா படத்துல ஏகப்பட்ட இடங்கள் காட்டுறாங்க. முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சிவாஜி மாதிரி ஒருத்தர் இருப்பாப்ல, அவர் வந்து அந்த ஃபாதரா இருந்திருப்பாப்ல, அவர் வந்து குங்குமம் புட்டுலாம் வச்சிருந்திருப்பாப்ல. என்னடா அப்படின்னு பார்க்கும்போது அதுதான், அது என்னன்றத சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் அதுக்கு வந்து ஒரு இல்ல, இது வந்து என்னன்னா கன்னியாகுமரியில நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கலாச்சாரத்துல அது ஒண்ணு அப்படின்ற நான் வித்தியாசமா இருந்துச்சு எனக்கு. என்ன சர்ச்சா இருக்காரு, குங்குமம் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சிருந்தேன். அது அந்த ஜாதி மதம் வேறுபாடுலாம் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ற மாதிரி வேறுபாடு இல்லைன்றதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம ஊர்ல முளைப்பாரி எல்லாம் வைப்போம்ல, ஆமா அந்த மாதிரி கும்மிப்பாட்டு இதெல்லாம் அதெல்லாம் வந்து சர்ச்சில் மாதா கோயிலுக்கே முளைப்பாரி போட்டு தூக்கி போறவங்க நான் பாத்திருக்கேன். கன்னியாகுமரியில இருக்குது. அந்த வட்டார பழக்கத்துக்கு அது இருக்கு. அதனால அந்த ஊர்ல அது இயல்பான ஒண்ணு இருக்கு, அதை அப்படியே காமிச்சிருக்காங்க. ஆமா, அதுல வந்து ஹீரோனி பாத்தீங்க அப்படின்னா ஒரு டூரிஸ்ட் கைடா வராங்க. அவங்களுக்கு ஒரு அவங்களோட ஆக்டிங்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸா இருக்குது. ஸோ ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மெயினா பாத்தீங்கன்னா அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அடிக்கிற அடி பாத்தீங்க அப்படின்னா ரியல் அடி. ஓகேவா, பங்குன்னு விழுந்துச்சு. தலைவருக்கு முதுகு தண்டில் அடி ஃபிராக்சர் ஆகி ஆஸ்பத்திரியில வேற இருந்து. மெயினான ஃபைட் சீன்ஸ் அவ்வளவு ஒரு இதா பாலா படத்துக்கு ஒரு ஃபைட் சீன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. நான் கடவுளில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த மொட்டராஜன் வந்து ஃபைட் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அடிச்சு உள்ளுந்து திறன் இருந்துச்சிருப்பாங்க ஏரியாலாம். அதே மாதிரி தான் இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அருண் விஜயை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு பிதாமங்கலம் விக்ரம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரியே பாவனை அதே மாதிரி இருந்தாலுமே பட் இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஒரு மூவ் பண்ணியிருப்பாப்ல. அருண் விஜயோட கேரக்டருக்குன்னு ஒரு இருக்கும்ல, அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மூவ் பண்ணியிருப்பாப்ல. முக்கியம் ஃபைட் சீன் வந்து நான் ரொம்ப மறந்து போயிட்டேன். அவ்வளோ சீக்வன்ஸ் இருக்கும். ஒரு திருநங்கையை வந்து ஒரு குரூப் வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு சீனு. அதுக்கு வந்து கதையப்படி நீங்கள் போய் பாருங்கள், அது எதுக்கு கிண்டல் பண்ணுறாங்கன்றது நல்லா அங்கே மிஸ் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருநங்கை கிண்டல் பண்ணுறவங்கள போட்டு அடிச்சு துவைச்சிருப்பாப்புல. துவைச்சு ஸ்டேஷனில் வந்து அவரே கம்ப்ளைண்ட் பண்ணி அவரே உள்ள உட்காந்துருவாப்புல. ஆனால் இவனுக்கு வந்து வாய் பேச முடியாது, காது கேட்கன்ற விஷயம் தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம்லாம் நடக்கும், அதெல்லாம் வேற லெவலில் ஒரு ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொலை பண்ணுவாப்புல கதைப்படி. அந்த 3 கொலை எதுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்றதான் கதையோடைய திரைக்கதை. அதுக்கு வந்து எப்படி வந்து அவர் ஜஸ்டிஃபை பண்ணுறாரு அப்படின்றதான் அந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு காப்பி. அது மெயின் கதையே அதான். ஓகேவா. ஸோ வணங்கான் ஒரு தேவையான படம் தான். முக்கியமாக பாலா படம் மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆதித்யா வருமாலாம் வந்து ட்ரை பண்ணார். அதுக்கடுத்து படம் வந்து பாலா காணா வாழா போயிட்டாப்பில், அவ்வளோதான் பாலாக்கு ஃபீல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு டயத்தில் மறுபடியும் வந்து பேக், அதாவது பாலா கம்பேக்னு சொல்கிற மாதிரி வணங்கான் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு சூர்யாவை நடிச்சிருந்தா அந்த படம் இன்னும் நல்லா ஹிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு ஃபீலாக இருக்குது எனக்கு. ஹிட்டாக இருக்கும். ஆனால் அவர் பாலா ஒரு இன்டர்வியூ சொன்னப்போ பார்த்தோம்னா க்ரௌட் அதிகமாக இருக்கு கன்னியாகுமரி ஏரியாலலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு சீனை வந்து ஏகப்பட்ட டைம் எடுப்பாப்ல. அவர் ஸ்க்ரீன் பேப்பரை வச்சுட்டு ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டு போகிற ஆள்லாம் கிடையாது. அங்கே போய் உட்காந்து எங்கே என்ன ஸ்பாட் வருதோ அதை எடுக்கிறது தான். அப்படின்றப்ப அந்த அளவுக்கு அவருக்கு கால் ஷீட்டும் இருக்க டைம் கிடையாது. சுதா கொங்கராவெலாம் அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வணங்கானுடைய ஸ்டார்டிங்கில் ப்ரொடக்ஷனே அவங்க தான் 2D ப்ரொடக்ஷன் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே. அப்புறம் 2Dயில் இருந்து தான் எங்கிட்ட வந்து சுரேஷ் காமாட்சி கிட்ட போச்சு. அதுக்கடுத்து மாநாடு எடுத்துட்டு அடுத்து சுரேஷ் காமாட்சி எடுக்கிற ஒரு படம் பார்த்தீங்கன்னா வணங்கானு. அதுவும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடும், நல்லா ரீச் இருக்கும் படம். கண்டிப்பாக வந்து பாலாக்கு வந்து ஒரு பேர் தான், அருண் விஜய்க்கும் ஒரு பேர் தான். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா படத்தோட மியூசிக் டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிவி பிரகாஷ். பரதேசியில் வந்து நல்ல ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் நல்லா கொடுத்துருப்பாப்புல. அதுக்கடுத்து ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் வந்து வணங்கானில் வந்து கொடுத்துருந்தாப்புல. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா சாம் சிஎஸ், அவரோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அருண் விஜய் வரக்கூடிய அந்த சின்ன ஒரு போர்ஷன் ஆகட்டும் அவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முயற்சி. பாலாக்கு வந்து ஒரு நல்ல பேர், அருண் விஜய்க்கு வந்து ஒரு நல்ல பேர் இந்த படத்தில் இருக்கும், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ ஃபேமிலியாக நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும், பார்த்தே ஆக வேண்டிய ஒரு படம். முக்கியமாக வந்து பெண் குழந்தை வச்சுக்கக்கூடிய எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படங்கள் தான். ஸோ நாட்டில் நடக்குது அப்படின்றத தான் அவர் எடுத்து காமிச்சிருக்காப்புல. ஸோ பாலா மாதிரி ரொம்ப கொடூரமான படம் மாதிரிலாம் இது இருக்காது, கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் விலகி தான் இருக்கும். படம் முடிஞ்சு வெளியே வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு கனத்தை எடுத்து தான் வருவீங்க, அதுக்கு எந்த ஒரு சந்தேகம் வேணாம். ஸோ அதனால் வந்து இந்த பொங்கலில் வந்து நீங்கள் ஜாலியான படம் ஒரு பக்கம் வந்தாலுமே முக்கியமான படங்களில் வந்து ஒரு பார்க்க வேண்டிய படம் பார்த்தீங்க அப்படின்னா பாலா டைரக்ஷனில் இருக்கக்கூடிய வணங்கம் தான். ஸோ படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு படத்தில் நான் உங்களை மீட் பண்ணுறோம். ஓகே, பை பை.